விஜய் அவர்கள் மேடையில் சொன்ன மாதிரி எம்ம படத்துக்கு சாதாரணமாகவே நமக்கு பிரச்சனை வரும். ஆனால் இந்த வாட்டி ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா சொன்ன நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வந்துட்டு ட்ரெய்லரே இந்த அடி அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் திமுக. அதிமுகவில் இப்போ எதிர்குரல் வர ஆரம்பிச்சிச்சு. அதான் இது எல்லாமே விஜய் எதிர்பார்த்தது தானே. வழக்கமாக பார்த்தீங்கன்னா விஜய் படம் வரும்போது ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுதான் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது அதிமுக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் விஜய் வந்து ஒவ்வொரு படத்தையும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் சினிமா விட்டெல்லாம் ஓடிடலை. அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் வரும்போது பலமுனை தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறது அவர் எதிர்பார்த்தது தான். அன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் எதிரியாக இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள், இன்னொரு பக்கம் அஜித் ரசிகர்கள், சமீப காலமாக சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், அப்புறம் சீமான அங்கீகரிக்காததால் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்காரர்கள், இன்னொரு பக்கம் திமுக அப்படின்ட்டு சுற்றி இவருக்கு எதிரிகள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அவரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அவர் எதிர்பார்த்தது தான். பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றியத்தை ஆள்வதால் அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு வேலையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது டிசம்பர் 19 இந்த படம் வந்து சென்சாருக்கு அனுப்பப்பட்டு அவங்க படம் பார்த்துட்டு அவங்க கட்டும் கொடுக்கல, எந்த வசனத்தையும் மியூட் பண்ணவும் சொல்லலை. ஒரு சண்டை காட்சியில் வந்து வயலன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்கிறதுனால இந்த இதை இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த மாற்றத்தை செய்து போய் சப்மிட் பண்ணிட்டாங்க. 24 பண்ணிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்? இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்காமல் தாமதப்படுத்தி இந்த படத்தினுடைய வெளியீட்டையே வந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய நோக்கம்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இன்னொரு பக்கம் பராசக்தி, கிட்டத்தட்ட பராசக்திக்கு இதே மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு விஜயும் ஒரு எதிரி, திமுகவும் ஒரு எதிரி. அப்போ இந்த திரைப்படங்கள் மூலமாக 2 எதிரிகளையும் பழி தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க.